உங்களுக்காக வரப்போற அந்த முதல் வில்லங்க என்னவா இருக்க போகுது? நம்மளோட ஃபைனல் இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு அந்த பீப்பிள் உள்ளே வாங்கோ வாங்கோ. ரஞ்சிதமே எப்ப நீயா? ரஞ்சிதமே வாங்கடா வாங்க 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 ரஞ்சிதமே உன்னை போட்டுட்டு வலிக்க கொஞ்சனுமே. ஓகே சோ இன்னைக்கு நம்மளுடைய டாப் குக் 2 ஃபைனலுக்கு நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கல்யாணி, அழகு, ராஜா பாண்டி, நிக்கி, ஸ்ருதி and வைஷ்ணவி. ஸ்ருதி எப்படி இருக்கு நம்மளுடைய செட்? சூப்பரா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அது ஃபினாலேக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அதுல கிராண்ட் ஃபினாலேல ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வைஷ்ணவி எல்லாரும் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடலாம்னு ஒரு எக்ஸைட்மெண்டோட வந்திருக்கேன். நிறைய வில்லி ரோட்லாம் பண்ணுவாங்க செஃப். ஆனா இன்னைக்கு வில்லங்கத்துக்காக கூட்டு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியல. தங்கச்சி நீங்க மட்டும் வந்துடாதீங்க. கல்யாணி வந்து உங்க டேபிள் தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்ததுல இருந்து. ஐயோ வேணாம் கல்யாணி, நீ வர வேண்டாமா? நீ வர வேண்டாமா? உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்காக மனிஷாக்காக தான் வந்திருக்கேன். இல்ல வேண்டாமா, வேண்டாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல இந்த 6 பேர் என்ன பண்ண போறாங்க? டாப் குக்குங்க எல்லாம் வந்து இங்க சேர் போட்டு உட்கார்ந்துருவாங்க. சன் நட்சத்திரங்களை இன்னியர் கொடுத்துருவோம். டாப் குக்குங்க உங்ககிட்ட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது ஒன் திங். நவரசத்துல ஏதாவது 4 எக்ஸ்பிரஷன் இமோட் பண்ணோம். சோகம், சந்தோஷம். அது நாங்க பொழியணுமா சார்? அப்ப நீங்க புழுவீங்க. ஓகே. எப்படி புழுவீங்கன்னா உங்க டாப் குக் வந்து உங்க காதுல இன்னியர்ல சொல்லுவாங்க, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க போயிட்டு இப்ப சோகம்னு இருந்தா அங்க போய் அப்படியே சோகமா தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயத்தை கொண்டு வா. ஃபீல் பண்ணி கூவுறாடா அவன். சிவாஜி சார் அப்படியே அப்படியே அழுதுனே நீ சொல்லணும். இன்னும் சொல்லுப்பா. இன்னும் எதிர்பார்த்தா அப்ப அந்த கண்ணெல்லாம் தண்ணி ஓட்டுவிடு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். சரி, ஒரு ட்ரையல் வெர்ஷனா இந்த டீமுக்காக என் தம்பி பெர்ஃபார்ம் பண்ணுவான். நீங்க என்ன ரசம் கேக்குறீங்க? என்ன ரசம்? 4 தக்காளிய சின்ன சின்னதா நறுக்கி வை. இதான் உனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். சொல்லு பார்க்கலாம். சோகமா. ஏய் சிரிக்கிற மாதிரி இருக்குடா. ஐயோ தக்காளி தான் வெட்ட சொன்னேன். பேச்சாடா பேசுன. உன்ன காலை வெட்டணும். ஐயோ ஏய் மிஸ்டர், என்னடா? ஏய் அந்த பக்கம் இல்ல, வா வா வா. தப்பிக்க வாங்க. ஓகே, இந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காகவே சூப்பரான ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருளை உள்ளே கொண்டு வாங்கோ. ஓ இத போட்டுக்கணுமா? ஐயோ சமைக்க விட மாட்டாங்க போலியே. இதுல வந்து பாத்தியா அது மாதிரி மேல எழுதி இருக்கு. 4 டிவி பொட்டி மேல இதுல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட சுத்திட்டே வரும். அந்த நவரசத்தை நீங்க பொழியணும். ஓகே, ஒவ்வொரு சன் நட்சத்திரமும் உங்களுக்கு வேண்டிய டேபிள்ல போய் சேர்ந்துங்க. ஐயோ தலைவன் நடிச்ச பயமா இருக்கு எனக்கு. தலைவன் அடிச்சு தள்ளிடுவான். ஓகே, சன் நட்சத்திரங்கள் உங்க எல்லாருக்குமே வந்து சோகம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ரவுண்ட் 2 சேலஞ்சுக்கான யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பாலும் பாஸ்மதி ரைஸும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு பால் எடுத்துட்டு வாங்க. பாலும் பாஸ்மதி ரைஸும் எடுத்துட்டு வாங்க. ஆரம்பத்திலே வா. 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கிலோ பச்சரிசி. ஓகே. பாசிப்பருப்பு, வெல்லம்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்களேன். அதெல்லாம் போய் எடுத்து மாப்ள 1/2 கிலோ பாசி பருப்பு தானே? 1/2 கப்பு மேம். இல்ல வரட்டும். வரட்டும்ல. உனக்கு டாப் ஃபைனல்ல வந்து இப்படி 2 பேர் வந்திருக்காங்களே. எப்போதுமே நமக்கு அந்த மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப லக்கி. அவன் என்கிட்ட வந்துட்டு 1/2 கப்பு பச்சரிசின்னு சொன்னான். நான் தெரியாம பாசி பருப்புன்ட்டு. ஸ்டிக்கி ரைஸ் பாயில் பண்ண சொல்லிடுங்க. சொல்லிட்டு ரெண்டாவதுக்கு வரேன். அது ஓகே மறந்துடும். சொல்லிட்டு வாங்க. ஐ வாண்ட் மோர் எமோஷன். சோகம். ஐயோ நீதான் டிக்கியா ரைஸ் பாயில் பண்ண சொல்லு. சோகமா மறந்துட்டமா? பாவி. அப்பனும் ஏது பண்ணும் தெரியாதுடா. டிக்கியா ரைஸ் பாயில் பண்றேன். இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். போடா. எத்தனை கப்புன்னு கேட்டுன்னு வாடா, அறிவு கட்டவனே. கேரட்னா இங்க எடுத்துக்கு உனக்கு என்ன கேரட் அடிக்க நீ என்ன? கொடுங்க எட்டிக்கிட்டு மிதிச்சே. கொடுங்க. ஐயோ தின்னு நான் தின்னு. உப்பு எடுத்துட்டு வா. ஆச்சரியமா சொல்லுங்க பார்க்கலாம். உப்பு எடுத்துட்டு வா. அழுதுட்டே சொல்லுங்க. டாடி. ஓ மை காட். உப்பு எடுத்துட்டு வா. சந்தோஷமா சொல்லுங்க. உப்பு எடுத்துட்டு வா. பயமா சொல்லுங்க. கோபத்தையும் பயத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. உப்பு உப்பு. அவளுக்கு போயிட்டு மில்க் மேடு மரி குழந்து எடுத்துட்டு வர சொல்லு. 2 அவளுக்கு 2 சொன்னாதான் ஞாபகம் வரும். பூண்டு தனியா அடிக்கணும், மிளகு தனியா அடிக்கணும். குட்டி குட்டியா ஸ்கொயர் ஸ்கொயரா நான் இருக்கும். குட்டி குட்டியா வெட்டுனா நான் நறுக்கி காமிக்கிறேன். கொடுங்க. சரி நீ என் தாயே, என் மகமாரி, நீ பேசாட்டி இரி. இன்னைக்கு பார்த்து நீ ஃபெனாலில நீ வந்து நிப்பான்னு நான் நினைச்சு கூட நான் பார்க்கற கனவுல நான் நினைக்கிறேன். கூட வரேன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா? யாரு நீ? ஐயோ 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 பாலு பொங்கிருச்சு. பால் பொங்கிருச்சு. அதுக்குள்ளயா? அதுக்குள்ளேயுமா?
பால் பொங்கிருச்சு. அம்பானே அடுப்ப பத்த விடா. பண்ணக்கூடாது. அடுப்ப பத்த வச்சு ஏத்துறா. இன்னைக்கு ஒரே நாள் சன் டிவி எல்லா ஷோ வாங்கலாம்னு பிளான் பண்றேன். பொங்க கூடாதா? நான் என்ன வீடு கிரக பிரவேசமா பண்ணிட்டு இருக்கேன். உங்க டீமா இவரு விளங்குன மாதிரி தான். விளங்குற மாதிரியா? வேணா பாருங்க எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹலோ கல்யாணி. கல்யாணி கல்யாணி கேட்காதுல்ல, டிவியில இருக்காங்க. கேட்கும் அது கேட்டு தான் கேட்காத மாதிரி போகுது. ஏன்னா நீல கூப்பிட்ட சோகம் அழுதினே இருக்கணும் நீ. அழுதினே இருக்கணும். அரை கப்பு தண்ணி ஊத்து. அரை கப்பு தண்ணி ஊத்துக்கடா. அரை கப்பு தண்ணி ஊத்துக்கடா. ஒரு பொசிஷன்ல போய் நினைக்கிறேன். அரை கப்பு தண்ணி ஊத்துக்கடா. அறுக்கிறா சார். அடுப்படியிலே போட்டு வாழ்க்கையை கறக்கிட்டாரா அழுதுகிட்டு இருக்கு. டேய் அதனால வெறு சட்டியை போட்டு சுண்டைக்காயை வதக்கணும்டா. சுண்டைக்காயை வதக்கணும்டா. இல்ல நான் மிடி தின்னுட்டு இருக்கீல்ல நீ. ரெண்டு தானே எடுத்த. ரெண்டு இந்தானே அப்பா வச்சிடுறேன். போடல பாயா லூசு. லூஸ் விட்டு போறா. நீங்க வெண்டைக்காய் சுண்டைக்காய் சாரி ஒரு டிஷ் செய்றீங்க. எண்ணெயில போட்டு இது பண்ணும்போது இது வெந்துருச்சா அப்படின்றத நீங்க எப்படி கையில எடுத்து பாப்பீங்க? வெந்துருச்சா? இன்னும் வேகல. இன்னும் வேகல. கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஆனா அது வெந்துருச்சு. எப்படி சொல்லக்கூடாது சாப். மறி குழந்தை அவளுக்கு போட சொல்லுங்க. மோனி எனக்கு கொஞ்சம் மறி குழந்தை போடுங்க மோனி. என்ன சொல்ற? சீக்கிரமா வெட்டுவீங்களா? சுபாஷ் டென்ஷனா இருக்காரு பாவம். சுபாஷ் டென்ஷன் இருக்காவளா? கட்டப்பா. ஏய் ஊசு பண்ணி கடப்பால செத்துட்டியா? ஐயா என் மகனே, என் மகனே. பழைய சீரியல் ரிகர்சல் மாதிரி இருக்கு. எங்களை சந்தோஷமா வர வைக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கடானா, எங்களை சோகன் வர வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஜஸ்ட் மிஸ்ரா சாமி. போதும் 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 போதும். நாங்க மகனா இப்படிதான் சார் ஒரு டப்பா நிறைய வெங்காயம் வேணுமா சார்? இன்னுமா வேணும்? ஆமாமா சார். என்ன பண்ண போறானா? அது ஏதோ ஒரு மூங்கில் கட்டைகள். எல்லாத்தையும் கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிர சொல்லு. அண்ணா நான் என் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. பாடி தொலையும். வெங்காயம் அப்புறம் கார்லிக் குட்டி குட்டியா கட். நீ பெனாயில்னு பாக்க இன்னைக்கு பெனாயில சாரி சாரி. கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. பரத் அடுத்த டேபிளே தான் பார்த்துட்டு இருப்பா. தயிர வடிகட்டுறா. வடிகட்ட தெரியாதா? சந்திரமுகியா மாறிக்கிட்டு இருக்குடா பரத். நான் என்ன நினைச்சு வந்தீங்க? நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? நாங்களே என்னென்னமோ நினைச்சுதான் வரோம். இதுக்கெல்லாம் புலம்ப முடியும். அப்படியா? தயிர் இருக்குல்ல, தயிரை மாதிரி கொடுத்துருப்பேன். அதனாக்கா சொல்லிட்டாங்க. அந்த கண்ணாடிக்காரன் செய்ய மாட்டான். வந்தேன்னா கொண்டு அப்படி வந்துருங்க.